இன்றைக்கி நம்ம சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிஆர் ரேங்க் ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போனால் பீக்கில் இறங்கின இடத்துல கன்று கிடைக்கல நமக்கு. சரி கன்று கிடைக்கலையே அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்குறேன். சரி உள்ளக்க போனால் நல்லா எனிமீஸ் வர இருக்காங்க. கன்று இருக்குமே நினச்சி போனால் கன்னும் இல்லை. சரி ஒரு க்ளோவால் போட்டு டக்குன்னு இந்த நம்ம M590 அந்த கன்னை எடுத்து டக்குன்னு இங்கிட்டு ஒரு க்ளோவால் போட்டு அங்கிட்டு போய் ஒருத்தனை ஒரு புல்லட் அடிப்போம், அவன் செத்து போயிடுவேன். இங்கிட்டு ஏகே எடுத்து இன்னொருத்தி டபுள் வெட்டார் வச்சு வரானே, அவனை என்ன நினச்சுன்னு அவனையும் அடிச்சிடுவேன். டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிட்டு பார்த்தா இங்கிட்ட ஒரு அக்கா வருவாங்க. அந்த அக்காட்ட அந்த M590 புல்லட் இல்லைன்னு ஏகேயில் அடித்து கொண்டு விட்டுருவேன் நான் மிரட்டு முரட்டுன்னு. சரி மெடிக்கிட்லாம் போட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போவேன். அங்கிட்டு போனால் MP40 ஒருத்த எடுத்துக்கிட்டு நம்மளை வெறியோடு அனுப்பேன். நம்மளை அடிக்கணும் வந்தேன் நினைக்கிறேன். நம்மளை அடிக்கவே இப்படி வெறி பிடிச்சி வருவேன் பாருங்களேன். இப்போ சரி போயிட்டு டக்குன்னு ஒரு அடியை போட்டால் நமக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்து விட்டேன். ஒரு க்ளோவால் போட்டு டக்குன்னு இதை போட்டு அங்கிட்டு ஒரு க்ளோவால் போட்டால் மேலே தாவி வந்துடுவேன். சரி மெடிக்கிட் போடலாமே டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருக்கேன். க்ளோவால் போட்டு டக்குன்னு அடிக்கலாம் பார்ப்பேன், என்ன கொண்டுருவேன். மறுபடி நம்ம சும்மாவாக இருப்போம். மறுபடி பீக்குக்கு மேலே இறங்கணும், அங்கே ஒரு எனிமி இருக்கான். சரி அவனை அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இறங்கினான்னு பார்த்தா அவன் செத்து போயிடுவேன். சரி அது மேலேயே இருந்து போர் அடிக்குது, கீழே போய் லாங் ரேஞ்சு கன்று எடுத்துகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போய் கீழே போய் குதிச்சு ஏதாச்சும் லாங் ரேஞ்சு கன்று கிடைக்கலாம் பார்த்து ஏகேயில் புல்லட்டும் இல்லை. சரி அங்கிட்டு ஃபேரஃபால் இருக்கே, ஃபேரஃபாலை எடுத்துகிட்டு மறுபடியும் டக்குன்னு மேலே போயிடுவேன். டக்குன்னு மேலே போயிட்டு பார்த்தா ஒரு பொம்பளை வந்துடுவா. டக்குன்னு P90 எடுத்து கரெக்டு அழுத்தி அந்த அக்காவையும் முடிச்சு விட்ருவோம். சரி மேலேயா இருந்து மறுபடியும் மெடிக்கிட்ட போட்டு சரி மேலேயா இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு இப்போ கீழே குதிச்சிடுவேன். கீழே குதிச்சு ஸ்கேனர் விட்டுட்டு கீழே குதிச்சா இன்னொரு எனிமி இங்கே வேறு. டக்குன்னு P90 எடுத்து அவனை அடிக்கலாமே சொல்லிட்டு 2 புல்லட் இறக்கலாம் பார்த்து அவன் ஓடிட்டேன். சரி நம்ம இந்த இடத்த விட்டு ஓடலாமே சொல்லிட்டு க்ளோவால் அடிச்சுட்டு போனால் அங்கே ஒரு கேரட் ஸ்கில் இருக்கும், ஊக்காங்கு எடுத்துகிட்டு மறுபடியும் சரி அந்த சைடு போவோம். அவனை பின்னாடி போய் அழுத்தி முடிச்சு விட்டுறலான்னு நினச்சி அங்கிட்டு போயிட்டு சாண்டினாவை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன், ஆள் இருக்கேன், அழுத்துறேன். ஸ்கேண்டினாவை இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவேன். போய் பார்த்தா பின்னாடி பேக் அடிச்சு நிற்பேன். டக்குன்னு கல் மேலே தாவி நம்ம போயிட்டு தாவி கருன்னு சரியான அடிச்சிச்சேன். மறுபடியும் இந்த இடத்துல வேறு அழுத்தி எனக்கு ஃபுல் டேமேஜ் வேறு போட்டு விட்டேன் அவன். சரி ஃபுல் மெடிக்கிட்ட சுற்றலாமேன்னு சொல்லிட்டு சுற்றினா டக்குன்னு வருவேன் அவன். டக்குன்னு ஃபுல் மெடிக்கிட்ட சுற்றி டக்குன்னு அடித்து சாண்டினா வச்சு டெலிபோர்ட் ஆயிடுவோம். மறுபடியும் இங்கிட்ட மெடிக்கெட் சுற்றிட்டு அங்கே மறுபடியும் சாண்டினா வச்சு டெலிபோர்ட் ஆகிட்டு லூட்டை டிஸ்ட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போவேன். இங்கிட்டு பார்த்தா நமக்கு மறுபடியும் ஒரு லாங் வேன் வச்சு லைஃபை குறைச்சி விட்ருவாங்க. இதை போட்டு லைஃப் ஏற்றலாமேன்னு சொல்லிட்டு ஏற்றினா அங்கேருந்து எனிமி வேறு வருவேன். சரி இந்த இடத்துல சாண்டினா விட்டு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு சாண்டினா அங்கிட்ட வச்சு விட்டுட்டு இது போகிற மறுபடியும் வருவேன் கரெக்டாகவே. டக்குன்னு தாவி அழுத்தி முடிச்சு விட்ருவேன். டக்குன்னு க்ளோவில் போட்டு விட்ருவேன். சரி குண்டை போட்டு க்ளோவில் அடிக்கலாம்னு நினச்சி எனக்கு 10 லைஃப் குறைஞ்சிருச்சு. சாண்டினா வச்சு டெலிபோர்ட் ஆகிட்டு டக்குன்னு அவனை பின்னாடி போய்ட்டு அழுத்தி முடிச்சு விட்டுட்டு இவனையும் கில் எடுத்துருவான். சரி அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.